தமிழகத்துல சிறப்பாக நடைபெற்று வரக்கூடிய தாவேக ஆட்சியில முக்கியமா ஒரு சில பொறுப்புகள்ல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தங்களுடைய பணிகளை ரொம்ப சிறப்பா செயலாற்றிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்கள் தற்போது செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே வைரலாயிட்டு இருக்குங்க. ஸோ அப்படியே புசி ஆனந்த் என்ன செஞ்சாரு அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி அரசியல் சார்ந்த ஃபாஸ்டான அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஸோ சென்னை கோயம்பேடு அருகே ஏற்பட்ட கடுமையான போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக அமைச்சர் ஆனந்த் செய்த ஒரு செயல்தாங்க இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குன்னு சொல்லணும். சென்னை பாடிக்குப்பம் பகுதியில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீர்நிலைகளை தூர்வாரக்கூடிய பராமரிக்கக்கூடிய பணிகளை செய்யறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க. அதனுடைய தொடக்க விழாவை ஆரம்பித்து வைக்கிறதுக்காக தான் ஆனந்த் அவர்கள் நேரில் போய் அந்த இடத்த கள ஆய்வு செய்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்காக நேற்று காலையில் காரில் கிளம்பி போயிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா, அவர் போய்கிட்டு இருந்த வழி பாதையில் எதிர்பாராத விதமாக ரொம்ப ரொம்ப டிராஃபிக் ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கு. போக்குவரத்து நெரிசலை தவிர்த்தே ஆகணும், கட்டாயமாக சரியான நேரத்துக்கு ஸ்பாட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்றது எல்லாத்தையும் மீன் பண்ணி புசி ஆனந்த் என்ன செஞ்சார் அப்படின்னா, ரொம்ப ஒரு அதிரடியான ஆக்ஷனில் இறங்கியிருந்தார். ஸோ அதுதான் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல் இருந்திருக்கு அப்படின்னே சொல்லணும். வேலை எதுவாக இருந்தாலும் டெடிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இவர் நடந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு கடுமையாக ஏற்பட்ட அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஸ்பாட்டாக அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காருங்க. ஏன்னா குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய இடத்துக்கு போயே ஆகணும் அப்படின்றதுனால காரில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக போக முடியாது, ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்றத நல்லாவே அவர் உணர்ந்துட்டாருங்க. ஸோ அதனால் காரில் போகிறதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை உணர்ந்த அமைச்சர் உடனே தன்னுடைய அமைச்சர் அப்படின்ற ஒரு ஆடம்பரத்தை முழுமையாகவே விட்டுட்டாருங்க. நான் ஒரு அமைச்சர்னா காரில் தான் போகணும், இப்படி தான் கெத்தாக போகணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத புசி ஆனந்த் செஞ்ச அந்த ஒரே ஒரு செயல் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ரொம்பவே ஆச்சரியத்தில் ஆழ்த்துனுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்கிற மாதிரி தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு. ஸோ அதுக்காக புசி ஆனந்த் எடுத்த இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய வகையில் இருந்துச்சுங்க. ஸோ கடைசி வரைக்குமே நிர்வாகியினுடைய பைக்லேயே ரொம்ப வேகமாக அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு. ஸோ எந்த தாமதமும் இல்லாமல் கரெக்டாக அவருடைய ஒர்க்கை போய் அங்கே ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கார் பயணத்தை அவர் தவிர்த்துட்டு பைக்கில் இறங்கினார் அப்படிங்கிறது மட்டும் அதோடு நின்று போயிடாமல் நேராகவே அந்த கூவமாற்று பகுதிக்குள்ளேயே களமிறங்கிட்டாருங்க. ஸோ அங்கு நடந்து வரக்கூடிய தூர்வாரக்கூடிய பணிகளுடைய தற்போதைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்றத அவர் நல்லாவே ஆலோசனை செய்திருக்காரு. ஸோ போக்குவரத்து நெரிசல் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது நம்ம லேட்டாக போகிறதுக்கு அப்படின்றத அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிச்சிருக்காரு. போக்குவரத்து நெரிசலை நல்லா கரெக்டாக யோசித்து கண்டிப்பாக அந்த காரில் போனால் போக முடியாது அப்படின்னு அலாட் பண்ணிக்கிட்டாருங்க. அவரே அலாட் பண்ணி பைக்கில் போய் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ இந்த மாதிரி அமைச்சர்கள் ஒரு இடத்துல இறங்கி வேலை செய்கிறது எல்லாமே இப்போ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அமைச்சர்கள் அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஆனால் இந்த அரசு வந்ததுக்கு அப்புறமா அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ மக்கள் தங்களை சரியான நபராக தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக இந்த அரசு தொடர்ந்து செயலாற்றும் தமிழக மக்களுக்காக அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாரையுமே ரொம்ப யோசிக்க வச்சுருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக தொடங்கி வச்சதோடு மட்டும் இல்லாமல் இவருடைய இந்த எளிமையான துரிதமான செயல் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பையும் பொதுமக்களிடையே வரவேற்பையும் ஏற்படுத்தியிருக்குங்க. பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளில் அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் இந்த தீவிரம் அந்த பகுதி மக்களிடையே நிம்மதியை கொடுத்துருக்குன்னே சொல்லணும். இது வரைக்கும் இந்த அளவுக்கு யாரும் யோசித்து செஞ்சது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு டெக்னிக்காக யோசிச்சிருக்கார் அந்த இடத்துல. ஸோ கண்டிப்பாக அவருடைய செயல் பாராட்டத்தக்கது தான். நீங்களும் அவரை பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் பாராட்டுக்களை பதிவு செய்யுங்க. தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு
சென்னையில இருக்கக்கூடிய பாடிக்குப்பம் பகுதியில இருக்கிற ஒரு கூவம் ஆற்ற வந்து தூர்வாரக்கூடிய பணிகள வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காருங்க. ஸோ இது எதுக்காக இப்போ இந்த தூர்வாரக்கூடிய பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஏன்னா எதிர்வரக்கூடிய வடகிழக்கு பருவமழைய வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா தான் இந்த கூவம் ஆற்ற வந்து நீரோட்டத்த வந்து சரி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கூவம் ஆறு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆற்றுல வந்து நிறைய கழிவுகள் இருக்கும், பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய மழை பெஞ்சு தண்ணி வரும்போது அந்த தண்ணி வந்து போக விடாமல் அந்த நீரோட்டத்தை வந்து தடை பண்ணிடும். ஸோ இதையெல்லாம் வந்து நடக்கக்கூடாது. ஒரு திடீர்னு ஒரு பருவமழை வருது, புயல் வெள்ளம்லாம் வருது அப்படின்னா தண்ணி எங்கேயும் தேங்காமல் ஸ்மூத்தாக வந்து போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கூவத்தில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளாக இருக்கட்டும், பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அகற்றி நீர்நிலைகளை வந்து பராமரிக்கக்கூடிய பணிகளை தற்போது இந்த அரசு ரொம்ப வேகமாக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இனி வந்து பருவமழைகள்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக மக்கள் யாரும் வந்து பாதிப்பு அடையக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதன் மூலமாக நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, மழைக்காலத்தில் வெள்ள அபாயத்தை நிச்சயமாக வந்து தடுக்க முடியுங்க. அந்த ஒரு நோக்கம் மட்டும்தான் இப்போ தமிழக அரசு இவ்வளோ வேகமாக வந்து செயல்படுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாவேகா சார்பில் ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுமே ரொம்ப சிறப்பாக வந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு எந்த துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் ரொம்ப சிறப்பாக வந்து செயல்படுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு தனிப்பட்ட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஒட்டுமொத்தமாக ஹோலாவே தாவேகாவினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இவரை மாதிரியே ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடியவர்களும் அவங்களுடைய கடமைகளை சரியாக உணர்ந்துட்டு செயல்பட்டாங்க அப்படின்னாலே போதுங்க. தமிழக அரசு ரொம்ப சிறப்பாக செயல்படும். தமிழக மக்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்கவுங்களுடைய வேலைகளை வந்து செய்யறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த அரசை யாரெல்லாம் வந்து வரவேற்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தாவேக ஆட்சி அமைந்ததில் சந்தோஷம் அப்படின்னா இந்த வீடியோக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தாங்க இவ்வளவு அமைச்சர்களும் இந்த அளவுக்கு வந்து வேலையே செய்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து மக்களுக்கு வந்து தெரியுது. ஏன்னா இது வரைக்கும் அமைச்சர்கள் எந்தெந்த துறையில் என்ன அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கூட பலரும் வந்து அறியாத ஒரு சூழ்நிலையில் அந்த அறியாமையில் தான் வந்து இருந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பெயர்களுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ எல்லாருமே இந்த அரசை வந்து உற்று நோக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த அரசு சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து மக்களுடைய நல்வாழ்வுக்காக செயல்படும் அப்படின்ற ஒரு உறுதியை கொடுத்துருக்காங்க. அது வந்து கடைசி வரைக்கும் வந்து சரியாக நடக்கணும் அப்படின்னு தான் மக்களும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஏழை எளிய மக்கள் எல்லாருமே வந்து நலமோடு வாழ்கிறதுக்கு நல்ல ஆட்சியும் நல்ல அரசும் கண்டிப்பாக தேவை அப்படின்றத தான் மக்கள் அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. அமைச்சர் அப்படின்னா காரில் தான் போகணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எந்த ரூல்ஸுமே கிடையாது. நாம் மக்களுக்காக வந்து செயலாற்ற வந்திருக்கோம், பணியாற்ற வந்திருக்கோம் அப்படின்றத உணர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் நம்மளுடைய வேலையை கரெக்டாக செய்ய முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இப்போது ஆனந்த் அவர்களுடைய செயல்பாடானது இருந்திருக்குங்க. ஸோ அவருடைய கலக்கல் வீடியோவை பற்றி நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.